தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 6 பார்ட் A. சிங்கப்பூர். அன்பு மகளே, மேலே எழுத தோன்றாமல் லெட்டர் பேடையை பார்த்து கொண்டிருந்தார் தாமஸ். எழுத நினைக்கும் விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. நாசுக்காக எழுத வேண்டும். ஆனால் எப்படி? எத்தனை நாவல்களும் இலக்கியங்களும் படித்திருக்கிறேன். பிரயோஜனம்? சரளமாக கடிதம் எழுதும் அளவுக்கு கூட பழகவில்லையே. திரும்பியவரின் கண்ணில் அலமாரி தென்பட்டது. தயக்கத்துடன் பார்த்தார். கூடாது. டாக்டர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். சலிப்புடன் பார்வையை பிடிவாதமாக திருப்பினார். மேஜை மீது வயலின் கம் என்று அமர்ந்திருந்தது. எடுத்து தோளில் சாத்தி வில்லினால் சூண்டினார். இனிமையான ராகம் இழுத்தது. வயலின். செகு என்று ஓடிவந்த குழந்தை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தது. மாஸ்டர். புஷ்பநாதன் மூக்கு கண்ணாடியை சிரிப்படுத்தியவாறு சிரிப்புடன் திரும்பி பார்த்தான். என்னம்மா மலர்விழி, ஏன் ஓடி வர? கோலாலம்பூரை மழை சோகை பிடித்திருந்தது. செகு, எங்க வீட்டு வரைக்கும் வாங்கல. சின்ன உருவம், சிகப்பு முகத்தின் கருப்பு கண்கள். ஏமா? அவன் சிரித்த போது வரிசையான பற்கள் பளிரென்றன. தனியா போக பயமா இருக்கு. நடந்தார். தூரல் விழுது. குடைக்குள்ளவா? தனியா இருக்க எனக்கு பயமே இல்லை செகு. வீட்லயும் தனியாகத்தானே இருக்கேன். அப்படியா? ஏமா, வீட்டுல வேற யாருமே இல்லையா? அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அத்தை ஊர் சுத்த போயிடும். வீட்டுல நானும் பேயும் மட்டுமே இருக்கோம். அதிர்ந்தான். பேயா? ஆமா சிகோ, சில சமயம் ராத்திரில பார்த்துட்டு பயந்து போயிருக்கேன். ஆனா அது ரொம்ப நல்ல பேய். கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கும். எப்பவாச்சும் தண்ணி கேட்கும். ரூம் வாசல்ல வச்சுட்டு வெளியே ஓடி வந்துருவேன். திரும்பி போறச்ச குடிச்சிட்டு காலி கிளாஸ் மட்டும் இருக்கும். அது பேயா இருக்காதுமா, யாராவது மனுஷங்களா தான் இருக்கும். மனுஷங்கனா ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? மலர்விழி முதுகில் இருந்த புத்தக மூட்டையை சரிப்படுத்திக் கொண்டு கேட்டாள். எல்லார் மாதிரி ஏன் வெளியே நடமாடக்கூடாது? அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நடந்தான். இதுதான் மாஸ்டர் எங்க வீடு. சிரித்துவிட்டு மேலும் நடந்தவரை கூப்பிட்டாள். செகு, உள்ளே வாங்கல. அத்தை கோபி போட்டு வச்சிருக்கோம், கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம். வேண்டாமா, நான் வரேன். ஏன் செகு, பேய் பிடிச்சுக்கணும் பயமா? அது நல்ல பேய், ஒன்னும் பண்ணாது. அவனுக்கே ஆர்வம் தட்டியது. யாரை பேய் என்கிறது இது? சரி வா, வர. சின்ன கேட்டை திறந்து தோட்டத்தில் நடந்து வீட்டு வாசலை அடைந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டதும் பூந்தொட்டி ஒன்றை கொண்டு வந்து கவிழ்த்து ஏறி நின்று எக்கி மறைவில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை எடுத்து இறக்கினாள். பூந்தொட்டியை பழைய இடத்திலேயே வைத்துவிட்டு சாவியை திருகி கதவை திறந்தாள். வாங்க. வீடு பெரிதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆள் அரவமே இல்லாமல் வெறிச்சென்று. உட்காருங்க செகு, நான் போய் கோப்பி கொண்டு வரேன். மலர்விழி கம்பீரமான ஆண் குரல் ஒலித்தது. யாரோடமா பேசுற? ரகசியமாக பேய் என்றவள் அரைக்கதவு அருகே போய் நின்று கொண்டு சொன்னாள். என் செகு வந்திருக்கார் பேய், அவருக்கு கோபி தர போறேன். நடந்தவள் நின்று ஒரு முறை பீதியுடன் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். ஐயா, நீங்க யாரு என்றான் புஷ்பநாதன். அதுதான் சொன்னாள். பேய் பேசாது. எனக்கு புரிகிறது. ஏதோ காரணம் மறைந்து வாழ்றீங்க. குழந்தைய சந்திக்க விரும்பி அவ அசூயப்படக்கூடாதுங்கிறதுக்காக பேய்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கீங்க. பதில் இல்லை. நான் புஷ்பநாதன், அந்த குழந்தையின் ஸ்கூல் மாஸ்டர். நீங்கள் யார்? குழந்தைக்கு உறவா? கம்பீரமான விமல் மட்டும் கேட்டது. விசும்பலுடன் மூக்கை சிந்துவது கேட்டது. மன்னிக்கணும், உங்க வேதனையை தூண்டி விடுகிறது என் நோக்கம் இல்லை. தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என் விதி. அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? உங்கள் குரல் கம்பீரமானது, அழகானது. அதனால்தான் குரலை மட்டும் காட்டுறேன் என்றது விரக்தியுடன். ஓ, புரிகிறது. அழகு இல்லாத குறையினால ஏற்பட்ட தாழ்வு உணர்ச்சியா? சிரித்தான். அழகு முகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனத்தின் அழகு உங்க பேச்சின் மரியாதையிலேயே தெரிகிறது. தயவு செய்து வெளியே வாங்க. நான் அருவருப்பை எப்பவுமே அலட்சியம் பண்ணுகிறவன். மாஸ்டர், யாரோட பேசுறீங்க? பேயோடையா? மலர்விழி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. இந்தாங்க செகு, கோபி சாப்பிடுங்க. ஆமா, உங்க அம்மாவை பத்தி சொன்ன சரி, உங்க அப்பா எங்க? சொல்லலையே. எங்க அப்பா தயங்கினாள். அம்மா சொன்னாங்க, அவரு இப்போவில் ஏதோ ஆபீஸ்ல வேலை செய்யறாராம், இங்க வரமாட்டாராம், எப்போவாதான் வருவாராம். உள்ளே இருந்து விம்மல் ஓசை கேட்டு நிமிர்ந்த புஷ்பநாதனுக்கு புரிந்து விட்டது. மலர்விழி, அவருக்கு கோபி தர மாட்டியா? கதவு அருகே போய் நின்று கேட்டாள். பேய், உனக்கும் கோப்பி வேணுமா? வேணாமா, நீ சாப்பிடு. நிறைய இருக்கு, நான் வெளியில வச்சுட்டு அப்பால் போறேன். எப்பவும் போல நீ எடுத்து குடிச்சுக்க என்ன? உள்ள போய் ஒரு கண்ணாடி கிளாஸில் காப்பியை ஊற்றி வைத்தாள். பேய், வச்சிருக்க எடுத்துக்க. புஷ்பநாதனிடம் வந்தாள். செகு, வாங்க, நாம போயிடலாம். நாம இங்க இருந்தா அது வெளியே வராது. நடந்து போய் கதவு வரை சென்றவன் அவளை மட்டும் வெளியே அனுப்பி உதட்டில் விரல் வைத்து அடக்கிவிட்டு போ என்று கதவை அரைந்து சாத்தி தாழ் போட்டு மெல்ல நடந்து போய் அந்த அரை கதவருகே காத்திருந்தான். சில நிமிட மௌனத்துக்கு பிறகு உட்புறமாக தாழ் நீக்கும் ஓசை கேட்டதும் தயாரானான். கதவு லேசாக திறந்ததும் முழு வேகமாக கதவை தள்ளி திறந்து உள்ளே போனவன் அதிர்ந்து போய் அலறிவிட்டான். அடிவயிற்றிலிருந்து பீரிட்ட அலறல். என்று மலாயில் அலறிய அந்த உருவம் ஜன்னல் திரைக்கு பின்னால் மறைந்து கத்திற்று. போ வெளியே, மடையனே. நிதானத்துக்கு வந்து வெளியே அவன் வந்து நின்றதும் கதவு மடால் என்று சாத்தப்பட்டது.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.